ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், ஐபிஎல் முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக எல்லாம் நைட்டில் ஒரு 1.5 மாதம் 7 மணிக்கு மேலே செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருப்பீங்க. இப்போது 2 நாளாக எந்த என்டர்டெயின்மெண்ட் இல்லைங்க. ஈவினிங் கண்டிப்பாக போர் அடிக்குது, உங்களுக்கும் போர் அடிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் சென்னை அணி கப் அடிக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வமாக பார்த்துருப்பீங்க ஐபிஎல். அதனால் இப்போ டோட்டலாக முடிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே கொஞ்சம் ஃபீலாக தான் இருப்பீங்க. விடுங்க, இன்னொரு 1 வீக் தான், அதுக்குள்ளே வேர்ல்டு கப் வருது. கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபுல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க. அதை தொடர்ந்து நம்ம டி நடராஜன் தமிழகத்துக்கு வந்து சேர்ந்துருக்காருங்க. ஐபிஎல் ஃபைனல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போது பத்திரிக்கையாளரை எல்லாம் கேள்வியெலாம் கேட்டாங்க. அப்போது கேட்ட கேள்வி ஒன்று கேட்டாங்க. அது என்ன கேட்டாங்கன்னா, அந்த கேள்வி, நீங்கள் சென்னை அணியில் விளையாடுறதுக்கு தயாராக இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு நடராஜன் என்ன சொன்னாருங்க, எங்க நான் ஒரு தமிழகன், சென்னை அணியில் போய் விளையாட வேணான்னு நினைப்பேனா? எனக்கு முதல் ஆசையே ஐபிஎல்லில் சென்னை அணிக்கோசரம் விளையாடணும் தானே எங்கள் ஆசை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வளர்ந்த ஊர், நான் வளர்ந்த மண்ணுக்கோசரம் நான் விளையாடும்போது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேப்பாக்கத்தில் நான் நிறைய விளையாடியிருக்கேன். அதனால் இந்த பிச்சோட கண்டிஷன் ஃபுல்லாக எனக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு டீம்லேயும் மெயினாக தலை தோனி இருக்கார். அவருக்கே விளையாடுறது போய் யாருனா வேணான்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக எனக்கு அடுத்த வருஷம் சிஎஸ்கே அணியில் வாய்ப்பு கிடைச்சா நான் சந்தோஷமாக வந்து விளையாடுவேன். இப்போ கூட நீங்கள் சிஎஸ்கேயில் விளையாடுறீங்களா, எஸ்ஆர்ஹெச் அணியில் விளையாடுறீங்களான்னு கேட்டால் நான் சிஎஸ்கேக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம் எங்கள் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு அடுத்து எந்த டீம்னா கப் அடிக்கணும்னா அது நம்ம சிஎஸ்கே அடித்தா சந்தோஷம் எனக்கு. அந்த மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது இல்லாமல் எனக்கு சிஎஸ்கேயில் விளையாடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. தோனிக்கு விளையாடுறது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நம்ம டி நடராஜன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பையன் வெளி டீமில் போயிட்டு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஆனால் அவர் அந்த டீமில் விளையாடின்னு இருந்தும் சென்னை அணி விளையாடுறது ஆசைன்னு சொல்கிறாரு பாருங்க. அதுதாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமு. என்ன பண்ணுறது, நம்ம பையனை நம்ம எடுக்க முடியல. அடுத்த வருஷம் எஸ்ஆர்ஹெச் அணி ரீட்டைன் பண்ணலன்னா கண்டிப்பாக நம்ம டி நடராஜ்னு கண்டிப்பாக ஆக்சுவலி நம்ம சென்னை அணிக்கு எடுத்தே ஆகணுங்க. ஒரு ஃப்யூச்சருங்க கண்டிப்பாக டி நடராஜன். அவர் எடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு கண்டிப்பாக நம்ம டீமில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஏக்கர் கிங் டெத் சொல்லிட்டு சூப்பராக கலப்பார். அதுவும் நம்ம பையன் நம்ம டீமில் இருந்தால் தாங்க ஒரு மரியாதை. அதனால் நிறைய தமிழக வீரர் இந்த சீசன் எடுக்கணுங்க நம்ம டீமில். ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தர் நல்லா பண்ணுவார், அவர் எடுக்கலை. அப்புறம் சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், ஷாய் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல பிளேயர்லாம் வெளியே போயிட்டு சூப்பராக பண்ணிட்டு வராங்க. நம்ம சிஎஸ்கே அணியில் ஒரு தமிழக வீரர் ஒரு 5-6 பேர் இருந்தால் தாங்க ஒரு சந்தோஷம். லாஸ்ட் இயர் ஒருத்தர் கூட இல்லை. அதனாலே நிறைய பேர் சிஎஸ்கேக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஒரு தமிழர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது வர ஐபிஎல் மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக தமிழக வீரர் அட்லீஸ்ட் ஒரு 5-6 பேர், முக்கியமாக இந்த சாய் சுஷான், நம்ம டி நடராஜன் சொல்லிட்டு நல்ல நல்ல பிளேயர் எடுத்து போடுங்க. கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு பயங்கரமான ஃப்யூச்சர் இருக்கும். அதனால் சென்னை அணி இந்த வருஷம் விட்டுச்சு கப்பு. அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் எந்த மாதிரி பிளேயர்லாம் தமிழகத்திலிருந்து உங்களுக்கு வந்தால் பிடிக்கும் நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம டி நடராஜன் இந்த மாதிரி பேசியிருக்காரு. அவர் சென்னை அணியில் வர்றது கரெக்டாக இல்லை தப்பா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக இப்போ வேர்ல்டு கப் வந்துங்க. கண்டிப்பாக சேனலில் டே பை டே அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.